எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரை பார்க்கும்போது ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, ஒரு 2 பேர் ஆளுக்கு ஒருத்தர் நிலம் வச்சுருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த நிலத்தை வந்து நல்லா உழுது சுத்தமாக வச்சுக்கிறாரு. ஒரு சிலர் வந்து இன்னும் மழையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாதுகாக்க விட்டுறாரு. அது காடாக வளர்ந்துடுது. இப்போ திடீர்னு ஒரு நாள் மழை பெய்யுது. இந்த உழுது வச்சிருக்கிறவர் வந்து உடனே விதைச்சி அந்த பயிரை வந்து சீக்கிரமாக அறுவடை பண்ணிட்டார். ஆனால் அந்த நிலத்தை காடாக வச்சுருந்தவர் அதை வெட்டி அதை சுத்தம் பண்ணி உழுது மறுபடியும் அதுக்கு விதை இட்டு அடுக்கிறதுக்கு அறுவடை பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எக்ஸாம் வந்து டிசம்பர் மாதம் தானே இருக்குது, அப்புறம் செப்டம்பரில் தானே இருக்குது குரூப் 2. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லேசியாக இல்லாமல் நிலத்தை வந்து சுத்தப்படுத்திகிட்டே இருந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்டடியை வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டிங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி யார் வந்து நிலத்தெல்லாம் உழுது அதாவது ரிவிஷன் பண்ணி வச்சிட்ருக்காங்களோ, மழை பெஞ்ச உடனே அதாவது எக்ஸாம் வந்த உடனே அவங்க அந்த போஸ்டிங்கை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து நல்லா வந்து ப்ராப்பராக டிசிப்ளின்டாக ஒரு பிளான் போட்டு டெய்லி ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பயிர் வந்து முதல்ல கிடைக்கும். ஸோ நீங்கள் லேட்டாக பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பிளான் பண்ணி அந்த போஸ்டிங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுபடி தான் இந்த ஆனுவல் பிளானரும் இருக்குது. பார்த்துக்கலாம், 10 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கன்சிஸ்டன்சியாக யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேலை கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுவும் உங்களை தான் தேடும். இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்னு போகிறீங்கன்னா அதுவும் உங்களை தேடும். நோட்டிஃபிகேஷனாக வரும், பார்க்க சொல்லி தரணும். அதே போல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை தேடுறீங்கன்னா அதுவும் உங்களை தேடும். டிஎன்பிஎஸ்சி யாரை தேடும்? யாரெல்லாம் வந்து பகல் பார்க்காம நான் வேணும்னு உழைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் டிஎன்பிஎஸ்சி போய் உட்காரும். சரிங்களா? நீங்களும் எதை தேடுறீங்களோ அதுதான் போய் சேருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் குரூப் 1 எம்ப்ளாயி ஆகுவேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் குரூப் 1 தேடினீங்கன்னா தான் நீங்கள் குரூப் 1 போக முடியும். குரூப் 2 தேடினீங்கன்னா நீங்கள் குரூப் 2 போவீங்க. ஸோ அந்தபடி நீங்கள் என்ன எக்ஸாமை தேடி நீங்கள் ஓடுறீங்களோ கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காம போகாது. சொல்லுங்களேன், நான் வந்து கன்சிஸ்டன்சியாக படித்து எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராச்சும் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. கன்சிஸ்டன்சியாக யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாமில் வேலைன்றது கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? லக் ஃபேக்டர் வந்து ஒரு 10 கொஷினாக இருந்தாலும் மீதி அந்த கட் ஆஃப் கிட்ட வர்றதுக்கு எது உதவுதுன்னா அவங்களுடைய ஸ்டடி, அவங்களுடைய கன்சிஸ்டன்சி, அவங்களுடைய ரிவிஷன் தான். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஆனுவல் பிளானர் லேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் விட்டுறாதீங்க. ஸோ படிச்சுட்டு அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கைக்குள்ளேயே வச்சு இருந்தால் நீங்கள் எல்லா எக்ஸாமையும் கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, நீங்கள் தோன்றாதீங்க. எவ்வளோ பேர் வந்து இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண வேண்டியவங்க. 1 மார்க்கில் விட்டவங்களே நிறைய பேர் இருப்பீங்க, 2 மார்க்கில் விட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்க தான் இப்போ பாருங்கள், ஒரு 4 மார்க்கு கீழே இப்போ 152 வரையும் கவுன்சிலிங் வந்திருக்குன்னா குரூப் 4க்கு அடுத்த வருஷம் ஒரு 48லேருந்து 52 உள்ளே இருக்கிறவங்களே ஒரு 4000 பேர் இருப்பாங்களா? ஸோ அவங்க மறுபடியும் கன்சிஸ்டன்சியாக படிக்கும்போது அவங்க தான் வந்து வேலைக்கு போவாங்க. அவங்களையும் பீட் பண்ணணும். நான் வந்து ஒரு
140 ரேஞ்சில் இருக்கேன், 130 ரேஞ்சில் இருக்கேன், 120 ரேஞ்சில் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க எவ்வளோ வேணால் இருக்கட்டும். நீங்கள் இப்போது ப்ராப்பராக வந்து நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரிவிஷன் படிக்கிறது, ரிவிஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் வந்து உறுதி 2026. நான் மறுபடியும் சொல்லுவேன், நீங்கள் எதையெல்லாம் தேடுறீங்களோ அதுவும் உங்களை தேடும். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஸோ வே டு டிஎன்பிஎஸ்சியை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.